Hi எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சங்கீதா சேஸ் ஆஃப்டர் லாங் டைம். வெரி சாரி. 2 to 3 வீக்ஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். என்னால வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. எனக்கு கொஞ்சம் டிராவல் அதிகமா இருந்தது, பிளஸ் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸா இருந்ததா. ஸோ அதனால கொஞ்சம் வீடியோஸ் வந்து என்னால கண்டினியூஸா போஸ்ட் பண்ண முடியல. ஆக்சுவலா என்னன்னா ஒரு குட் நியூஸ் நான் வந்து ஷேர் பண்ணி அதை வந்து ஒரு 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 வாட் டு சே ஒரு ஒரு என்ன வளர்றேன் ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணி ஒரு செலிப்ரேஷனா அதை வந்து பிளான் பண்ணணும்னு நினைச்சேன். பட் அதுக்கு வந்து நமக்கு ஒரு விஷயம் வரணும். அது வந்ததுக்கு அப்புறம் அந்த செலிப்ரேஷன் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் அது ரொம்ப ப்ரொலாங்கிங்கா இருக்கு. அதனால அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு குட்டி vlog போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, பிகாஸ் எல்லாரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு குறிக்கோளோட இருந்தேன். என்ன நினைச்சேன் அப்படின்னா 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடணும்னு நினைச்சேன். பட் நான் சொன்ன அந்த சில்வர் பட்டன் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு வர்றதுக்கு. ஸோ அதனால வந்து அந்த செலிப்ரேஷன் நம்ம கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு யூஸ்வலா நம்ம பண்றதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இன்னைக்கு சரி ஓகே என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருந்தேன். குக்கிங்கா வேண்டாம், கிச்சன்ல நிக்க முடியாது, மத்த ஏதாவது முடியாது, போரிங் கண்டென்ட்டா இருக்கும், எனக்கே என்னோட யூடியூப் சேனலுக்கு வீடியோஸை பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சரி ஓகே நம்ம வந்து இன்னைக்கு ஒரு குட்டி வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக நம்ம இப்ப எங்க போக போறோம் அப்படின்னா கோயம்பேடு வரைக்கும் போக போறோம். ஸோ அப்படியே என் கூட சேர்ந்து கோயம்பேடு டிராவல் பண்ணிட்டு வாங்க. அண்ட் வெரி 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 தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ். எவ்வளோ ஷார்ட் ஸ்பேன்ல இது கிடைச்சிருக்குன்றது எனக்கு தான் தெரியும். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு அது அப்படி இந்த விளாக்லயும் இந்த வீடியோஸ்லயும் என்ன உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அதுக்கான செலிப்ரேஷன் நம்ம கண்டிப்பா ஒரு வீடியோவாவே பண்ணலாம். இப்போ வந்து கோயம்பேடுக்கு இப்போ போறோம். ஓகே கமான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீட்டை விட்டு வெளியில வந்து கார் எடுத்துட்டு போய் ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்து எல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கடகனி பக்கம் வந்து மக்களா கலந்தா தாப்பா மனசுக்கு கலகலப்பா இருக்கு. என்ன விஷயம்னா நமக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பழக்கமே இல்லை. நான் நிறைய சொல்லியிருக்கேன். நமக்கு இந்த வெஜிடபிள்ஸ் நமக்கு கொஞ்சம் தூரம். ஏதாவது ஒரு வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் கண்ணில் பார்த்தாதான் வந்து நமக்கு இது வாங்கணும், இது பிடிக்கும், இதை சமைக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ நான் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு நான்வெஜ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல்லா வந்துட்டு கோ வெஜ் கோ கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால சரி ஓகே இந்த கோயம்பேடு மார்க்கெட் எப்படின்னா ஜென்ரலாவே வந்து நீங்க வித்தியாசமான வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே அது நமக்கு பாதி இதுக்கு பேரே தெரியாது, அந்த மாதிரி எல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கும். ஸோ அதை கேட்டு நம்ம அழகா போயிட்டு வாங்கிட்டு வரலாம். அப்படியே அதை ஒரு vlog-ஆ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். எப்படி 2 in 1. By the way, thank you so much for again 1 lakh subscribers. என்ன பிடிச்சதுன்னு தெரியல, ஏது பிடிச்சதுன்னு தெரியல. 1 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு நான் என்ன வந்து ஜஸ்டிஸ் பண்ண போறேன்னு எனக்கு புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஜென்யூனா சொல்லணும்னா எனக்கே சில டைம் நான் பண்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்தா என்ன இதுல கண்டென்ட் இருக்கு, முதல்ல நம்ம இதை என்ன என்கேஜா வச்சிருக்கோம், நம்ம என்ன இதுல இன்ஃபர்மேட்டிவா சொல்லியிருக்கோம் அப்படின்னு எனக்கே கொஞ்சம் சிரிப்பா வரும். பட் அதையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் மெசேஜ் எல்லாம் பண்ணிருந்தாங்க, வீடியோஸ் ஏன் வரல அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. நம்மளையும் ஃபாலோ பண்றாங்க, நம்மகிட்டயும் நம்மளே எதிர்பார்க்கறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பல யூடியூப் சேனலுக்கு நான் வந்து பயங்கர ஃபேன். ஸோ அந்த மாதிரி இந்த 1 lakh எல்லாம் வந்து ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி இல்ல. நம்ம எப்ப ஆரம்பிச்சோம், எனக்கு தெரிஞ்சு March 15th ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். எஸ் ஆமா, அதுல இருந்து ஒரு மாசம் நான் வீடியோவே போடல. ஒரு லான்ச் வீடியோ மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பாட்டுக்கு அந்த ருட்டீன் எனக்கு தெரியல. ஸோ அதனால ஒரு 20 days அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் திருப்பி அகைன் ஏப்ரல் எண்டுல இருந்து மறுபடியும் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படியே போயிட்டே இருந்தது. ஓகே ஏதாவது நம்ம பண்ற விஷயங்கள் ரொம்ப கண்டென்ட்டாவோ ரொம்ப வந்துட்டு நமக்கு வியூஸ் பயங்கரமா போகணும், நம்ம வந்துட்டு பயங்கரமா வந்து இவங்களை வந்து என்ன சொல்றது என்டர்டைன்டா வச்சுக்கணும், நடக்கிற எல்லா விஷயங்களையும் யூடியூப்ல வந்து நம்ம படமாக்கிடணும் அப்படின்ற பிளான்லாம் எனக்கு கிடையாது. இப்போ வரைக்குமே கிடையாது, இதுக்கப்புறமும் அது கிடையாது. நம்மளோட ஷாப்பிங் பேக் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. 1 மாசத்துக்கு உண்டான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட் எல்லாமே மொத்தமா வாங்கி போயிட்டே இருக்கும். அங்க பாரு அது டாக் எதுலயும் இருக்காது. இப்போ வந்து உள்ள வெஜிடபிள் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அப்படியே வரும்போது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். கார்ன் இருக்கு, ஆனா இது ஒரு 4 கார்ன் வேணும். 4 பீஸ். நம்ம தான் வெஜிடேரியனா மாறலும்ல. ஸோ அதனால வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட போறோம். அதுக்கப்புறம் நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல இருக்கும்போது கூட இந்த வெள்ளரிக்காய் நான் தொட மாட்டேன். ஆனா இன்னைக்கு எப்படி மாறிட்டேன் பாத்தீங்களா. அண்ணா
இது 1 கிலோ வருமா? அது எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு போட்டுருங்க அண்ணா. அப்புறம் இஞ்சி ஒரு 200 கிராம், ஒரு 1/4 கிலோ அளவு போட்டுருங்க. ஆக்சுவலா சொல்லட்டுமா, ஜெனியூனா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், எதையாச்சும் சொல்லியா? இங்க இருக்கிற பாதி வெஜிடபிள்ஸ் ஒரு பேரே எனக்கு தெரியாது. இப்பதான் இது கேட்டேன். இது தீர்க்கங்க அண்ணா. ஒரு 1/4 கிலோ நெல்லிக்காய் தட்டுறா கொடுங்க. ஆக்சுவலா இது வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு அடிக்கடி வந்து ஆம்லா ஜூஸ் போட்டு குடிப்பேன். நான் குடிக்கிற ஜூஸ்ல இதுவும் ஒண்ணு. சோ அதனால கண்டிப்பா ஆம்லா இருக்கும். நல்ல கனி நல்ல கனி நடக்கு. ஐயோ அப்பா, இந்த கிழங்கெல்லாம் பார்த்தாலே நமக்கு தலை சுத்துது. இருக்கிறதுல இதான பெரிய பூண்டு தானா? என்ன விலைனா? 1/2 கிலோவா? 1 கேஜி. ஓகே. ஆப்பிள் ஒரு 1.5 கிலோ போட்டுருங்க. இது ஆரஞ்சு 130. லாஸ்ட் டைம் 110 தான் கொடுத்தீங்க, நீங்க தான் கொடுத்தீங்க. சரி, அது ஒரு 1.5 கிலோ போட்டுருங்க. இது 1.5 kg, இது ஒரு 1 kg, அது ஒரு 1.5 kg. ப்ரோ சப்போட்டா 1/2 kg போடுங்க. Done with my fruits and vegetable shopping. ஆக்சுவலா நிறைய வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட இதுவே நமக்கு ஒரு 1 month கிட்ட வரும். நம்ம வந்து வேற நடுவில் எப்பவுமே கடைக்கு போகவே தேவையில்லை. அந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டோம். சூப்பரா ஃப்ரெஷ்ஷா நல்லா ஹெல்தியா சாப்பிட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்றோம். நான் வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கியிருக்கேன்றத காமிச்சு எதாவது என்னென்ன ரேட்டுன்றத சொல்றேன். அப்போ உங்களுக்கு கோயம்பேடு ஏன் போகணுன்றது தெரியும், எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்றது தெரியும். வீட்டுக்கு போய் பார்ப்போம். ஆக்சுவலா நான் ஏன் கோயம்பேடு அப்படின்றதுக்கு ரீசன் சொல்றேன். இதெல்லாம் வந்து எவ்வளவு வாங்கணும்னா, இது வந்து ஒரு 4-5 கார்ன், இது வந்து என்னோட வீட்டுல இருக்க பேர்ட்ஸ்க்கு, அப்புறம் இந்த நெல்லிக்காய், அப்புறம் பூண்டு, குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா, அண்ட் கேரட், பீட்ரூட், இஞ்சி இதெல்லாம், அண்ட் குக்கும்பர், இது ஒரு நிறைய இருக்கும். இது கொஞ்சம். இவ்வளவுதான் வெஜிடபிள்ஸ் வாங்கினது. ஓகே, இங்க பாரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன், போயிரு. உனக்கு ஒண்ணு வாங்கல, இங்க உனக்கு ஒண்ணுமே கிடையாது. தயவு செய்து இன்டர் பண்ணாத. என்னடி ரொம்ப அதிகமாலாம் வாங்கல. அது டொமேட்டோ, ஆனியன் எல்லாம் வீட்டுல டிஃபால்ட்டா நிறையவே இருக்கும். அதனால என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் இந்த ஹெல்தியா சாப்பிடலாம், இந்த ஜூஸ் எல்லாம் போட்டு குடிக்கலாம், வெஜிடபிள்ஸ் நிறைய வந்து நம்மளோட ருட்டீன் லைஃப்ல சேர்த்துக்கலாம்னு ஒரு மாதிரி ஒரு 2-3 நாளாவே வந்து ஒரு நல்ல பிள்ளையா மாறி இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி மொத்தமா வாங்கணும் அப்படின்னா கிளம்பிடுவோம் கோயம்பேடுக்கு. சோ போயிட்டு இதெல்லாம் சேர்த்து நான் ஃப்ரூட்ஸ் நான் அப்புறமேல் சொல்றேன். இதெல்லாம் சேர்த்து எவ்வளவு தெரியுமா வந்தது? ஸோ இந்த ஒரு இது மட்டும், இதெல்லாமே இது 3 சேர்த்து எனக்கு தனித்தனியா ஞாபகம் இல்லை. ஸோ அதனால மொத்தமா நான் சொல்றேன். ஆக்சுவலா இது மூணுமே சேர்த்து வந்து 350 rupees. இது எல்லாமே சேர்த்து 350. இது மட்டும் 350 rupees. அண்ட் இந்த நெல்லிக்காய் வந்து 30 rupees. 1/4 கிலோ நெல்லிக்காய் 30 rupees. அண்ட் மஷ்ரூம் வாங்கினேன். மஷ்ரூம் வந்து 40 rupees. இந்த பூண்டு வந்து ஆக்சுவலா 1 kg 360 rupees. இல்ல 380 rupees 1 kg. 1/2 kg பூண்டு வந்து 160 rupees. அண்ட் இது எல்லாமே கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாமே சேர்த்து 20 rupees தான். ஆக்சுவலி இது மட்டுமே வெறும் 20 rupees தான். ஆனா நான் இது எல்லாமே ஒருவேளை நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஏன் வந்து இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் மாத்திக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, இந்த ஒரு மஷ்ரூம் மட்டும் ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து 40 rupees தான். ஓகே, கோயம்பேடுல இதை நான் 60 rupeesக்கு இங்க வாங்கியிருக்கேன். 20 rupees டிஃபரன்ஸ் ஒரே ஒரு வெஜிடபிள்க்கு. இவ்வளவு பெரிய கட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் இருக்குல்ல, இது எனக்கு தெரிஞ்சு இந்த நான் போய் வாங்குற சூப்பர் மார்க்கெட்ல 40 rupees 45 rupees இருக்கும். நான் வெறும் 20 rupees தான் அதை வாங்கினேன். சோ இந்த நெல்லிக்காய் வந்து 1/4 கிலோ 30 rupees, இங்க எப்படியும் 40. அதாவது ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் டிஃபரன்ஸ் கிடையாது. ஒரு பொருளுக்குமே எல்லாமே 30 rupees 40 rupees டிஃபரன்ஸ்ல ஒரு வெஜிடபிளும் ஒரு 10 minutes டிஸ்டன்ஸ்ல ஒரு கடையில போய் வாங்கினோம்னா வேற ரேட்ல இருக்கு. வெஜிடபிள்ஸ்க்கே இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னா ஃப்ரூட்ஸ் யோசிச்சு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அதையும் நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. அதை காமிச்சு நான் மொத்தமா இன்னைக்கு மார்க்கெட்ல எவ்வளவு ஸ்வைப் பண்ணன்றத சொல்றேன். இது வந்து ரஸ்தாலி வாழைப்பழத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ரஸ்தாலி. 1 kg 80 rupees. வெறும் 80 rupees மட்டும் தான். இதை நான் வாங்கியிருந்தேன்னா அந்த கடையில எனக்கு தெரிஞ்சு ஒரு 120 rupees சொல்லியிருப்பாங்க. ஓகே, அண்ட் பச்சை மிளகா. ஓகே, இது எவ்வளவு? பச்சை மிளகா எவ்வளோ? 20 ரூபாய் தான் பச்சை மிளகா 1/4 கிலோ. ஓகே, இது வந்து கிரீன் கிரேப்ஸ் வந்து
½ kg 100 ரூபாய் தான். ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கும் அங்க. வெயிட், ஆக்சுவலா இந்த ஃப்ரூட் பாருங்க எவ்வளவு பெருசு பெருசா இருக்குன்னு. என்ன தெரியுமா விஷயம், கோயம்புல போய் வாங்குறது ஒரு பிரச்சனை என்னன்னா கச கச கசன்னு இருக்கும், பயங்கர கசகசன்னு இருக்கும், கூட்டமா இருக்கும். லிட்டரலி மார்க்கெட்னா அப்படிதானே இருக்கும். பட் நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், கம்ஃபர்டபுளா பக்கத்துல ஒரு கடையில போய் வாங்கி அந்த மாதிரி ஐட்டம். ஆரஞ்சு ஒரு 1 kg 120 rupees. நான் வாங்கின கடையில 150 rupees 1 கிலோ ஆரஞ்சு. 30 ரூபாய் ஆரஞ்சுலயே வந்துருச்சா. ஆப்பிள் சத்தியமா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஒரு 3 வெரைட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ் இருந்தது. இது வந்து ஒரு 1.5 கிலோ வாங்கினேன். 1 கிலோ வந்து ஆப்பிள் 220 rupees. ஆமா 220 rupees ஆப்பிள் வந்து ஒரு கிலோ ஆப்பிள் வந்து 220 rupees. நான் வந்து ஒரு 1.5 கிலோ வாங்கியிருந்தேன். நான் ஜூஸ் போடுவேன்ல, ஸோ அதனால வந்துட்டு ஒரு 1.5 kg வாங்கியிருந்தேன். போமோகிரானட், ஆக்சுவலா இந்த போமோகிரானட் பாருங்க நல்ல பெருசா இருந்தது. எனக்கு சூப்பர் மார்க்கெட்ல உண்மையிலே ரொம்ப குட்டி குட்டியா தான் கிடைக்கும். இது வந்து 230 rupees 1 கிலோ. சத்தியமா நான் சொல்றேன், இங்க இதெல்லாம் வந்துட்டு இந்த லோக்கல் கடையில நான் போய் வாங்கியிருந்தேன்னா அவங்க எவ்வளவுக்கு சேல் பண்றாங்கன்னா ஒரு ரீசனே இல்லாம அதிகமா இருக்கு விலை. சப்போட்டா பழம் நான் சாப்பிட்டு வருஷ கணக்காயிடுச்சு. இன்னைக்கு பார்த்ததுமே ஆசையா இருந்தது. ஸோ அதனால ஒரு ½ kg சப்போட்டா, ஆக்சுவலா ½ kg கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, 1 kg தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் அவ்வளோ சாப்பிடுறது வீட்டுல ஆள் இல்ல, அதனால ஒரு ½ கிலோ போடும். ஃபர்ஸ்ட் இது உருளைக்கிழங்கு நினைச்சேன், என்ன ஃப்ரூட் கடையில உருளைக்கிழங்கு வச்சிருக்காங்க. அப்புறம் ஊத்து பார்த்தா அது சப்போட்டா பழம். ஓகே ரைட், சப்போட்டா சாப்பிட்டு பல வருஷம் ஆயிடுச்சு, வாங்கலாம்னு சொல்லிட்டு ½ kg மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இது எவ்வளவு தெரியுமா, 80 rupees அவ்வளவுதான். எனக்கு இது எல்லாமே சேர்த்து வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1300 to 400 எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சேர்த்தே நான் சொல்றேன். பிகாஸ் ஃப்ரூட்ஸ் ஷாப்ல மட்டும் 540 பிளஸ் ஒரு 250 வைப் பண்ணேன், 800. ஓகே, வாழைப்பழம் தனியா ஒரு 80 rupees, கிரேப்ஸ் தனியா ஒரு 100 rupeesனா எவ்வளவு ஒரு 800, 1000 rupees ஃப்ரூட்ஸுக்கா. இது ஒரு 350 சொன்னா, இதெல்லாம் சேர்த்து ஒரு 350. இது ஒரு 1000, 1350, 1380, 1420, 1460, 1480. இது எவ்வளவு சொன்னா, இது ஒரு 1480 பிளஸ் 160 எவ்வளோ, 1610. கொஞ்சம் கணக்குல வீக் தான், ஏதாவது தப்பா இருந்தா நீங்களே கரெக்டா பாத்துக்கோங்க. 1610 rupees தான். இது எல்லாமே சேர்த்து நான் போய் கோயம்பேல வாங்கிட்டு வந்தது. பட் நான் இங்க லோக்கல்ல வாங்கியிருந்தேன்னா எனக்கு நல்லா தெரியும் 2000 rupees வந்திருக்கும். அந்த ஒரு 10 minutes கேப்ல வந்து ஒரு 400 rupees டிஃபரன்ஸ். இவங்க ஹோல்சேல வாங்கிட்டு வந்து அந்த இப்போ இந்த பழம் வந்து ஒரு 220 rupees அப்படின்னா அவங்க வாங்கிட்டு வந்து இது ஒரு 240 rupees விற்கிறாங்க அப்படின்னா ஓகே, ஒரு 20 rupees டிஃபரன்ஸ் ஒரு 10 minutes கேப்ல அப்படின்னா ஓகே. இது ஒரு பழத்துக்கு கூட கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 220. நான் இப்ப நான் வாங்குற சூப்பர் மார்க்கெட்லயோ நான் வாங்குற ஃப்ரூட் ஷாப்லயோ வாங்கினா 270 rupees சொல்லியிருப்பாங்க. 50 ரூபாய் அதிகமா 1 கிலோக்கு சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எனக்கு 1 monthக்கு தாராளமா வரும். ஆக்சுவலா நான் சொல்றது கம்மியா சொல்றேன். 30 நாளும் நான் சென்னையில இருக்கேன் அப்படின்னா எனக்கு இது மோர் தேன் எனஃப். எனக்கு அதுக்கு மேல தேவையே படாது, கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ஃபேமிலியில எவ்வளவு வந்துட்டு பட்ஜெட்டா நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸே வந்துட்டு ஃபுல்லா ஆக்கியபை பண்ணிக்கிறோம். இது போக நமக்கு ப்ரொவிஷனல் ஐட்டம் வேற இருக்கு, அது போக நமக்கு நான்வெஜ்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த நான்வெஜ்ஜை வந்து நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கிரேவிங் ஆயிடுது. ஆஃப்டர்நூன் சாப்பிடாம இருந்தாலே நைட் ஒரு மாதிரி கிரேவிங் ஆயிடுது. அந்த ஒரு நாள் சாப்பிடலாம், அடுத்த நாள் காலையில கிரேவிங் ஆயிடுது. அது மாதிரி தப்பான ஹேபிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம வந்து ஹெல்தியா பிடிச்ச வெஜிடபிள், மஷ்ரூமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ்க்கு ஒரு ஆப்ஷனாவே இருக்கும், அதனால மஷ்ரூம். ஸோ அதுதான் எனக்கு நம்மளோட ஷாப்பிங் முடிஞ்சு. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு எஸ்பெஷலி சென்னையில இருக்கவங்க, அரௌண்ட் கோயம்பேடுல இருக்கிறவங்க, மேபி கோயம்பேடு மாதிரி நிறைய நல்ல பெரிய பெரிய மார்க்கெட்டும் சென்னையில இருக்கு. நான் கோயம்பேடு மட்டும் சொல்ல, டி நகர் வெஸ்ட் மாம்பலம் மார்க்கெட்ல கூட இதே ரேட்ல தான் கிடைக்கும். பட் ஐம் சேயிங், யாரெல்லாம் வந்துட்டு ஹோல்சேல போய் வாங்கணும், நிறைய வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாம ஒரு சின்ன டிராவல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா சூப்பரா ஃப்ரெஷ்ஷா கம்மியான ரேட்ல அஃபோர்டபுளா நிறைய விஷயம் வாங்கிட்டு வரலாம். ஆப்ஷன்ஸ் வேற உங்களுக்கு நிறைய இருக்கும். இதனால தான் நான் கோயம்பேடு சூஸ் பண்ணேன். ஸோ அதை இன்னைக்கு நான் வந்து ஒரு vlog பண்ணணும்னு நினைச்சு நானும் பண்ணிட்டேன். சென்னை வாசி மக்களே, உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. மறுபடியும் சில்வர் பட்டனோட ஒரு சூப்பரான vlogல ஒரு செலிப்ரேஷனோட உங்க எல்லாரும் மீட் பண்றேன். Until then, it's me Sangeeta saying tata bye bye from Sangeeta Says.